அபிஸ் ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி பழக்கும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பாவில் செஞ்ச ஒரு அவல் வந்து இது எல்லா ஷாப்லையுமே கிடைக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து கிடைக்குது. அந்த அவல் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். இதில் நிறைய வந்து அழுக்கு இது மாதிரிலாம் இருக்கும். அதனால ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து இருத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான மில்லட்ஸ். வந்து உங்கள் குழந்தைங்க ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி மில்லட்ஸ் நீங்கள் பழக்குனிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராகவே மில்லட்ஸ் எடுத்துக்குவாங்க. புதுசாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பிட கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் மில்லட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதனால் தண்ணியை இருத்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஹாட் வாட்டர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரே சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊறிக்கிட்டோம். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து என் பையனுக்கு கொஞ்சம் நெய் பிடிக்காது, அதனால நெய் சேர்க்கல. நீங்கள் நெய் சேர்த்துக்கினா இன்னுமே மணமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து ஊறி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு அவல் வந்து நம்ம வந்து செஞ்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். டக்குன்னு குழந்தைங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அவல் வந்து எல்லா மில்லட்ஸ்லேயுமே கிடைக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்குது இப்போலாம். நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு அவல் ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம். இது வந்து ஸ்வீட்டாகவும் செய்யலாம், இல்லை உப்புமா அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். பெரியவங்களுக்கு உப்புமா மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு உப்புமா மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதிலே சுகர் போடாமலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.